Hello guys, welcome back to our channel Views of VJ. இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல வந்து ஒரு சின்ன ஒரு அப்கிரேட் பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு புது மைக் வாங்கியிருக்கோம். ஏன் புது மைக் வாங்கியிருக்கோம்னு சொல்லிட்டு நம்மளோட போன வீடியோ பார்த்துருந்தவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம மைக் வந்து நம்மளுக்கு ஒன்று போட்டுச்சு. அதுதான் சரி ஓகே. இப்போ நம்ம என்ன மைக் வாங்கியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அகைன் போயாலேருந்து BOYA by M1 அப்படின்ற ஒரு மைக் தான் வாங்கியிருக்கோம். ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணியிருந்த மைக் வந்து BOYA by M1 சொல்லிட்டு ஒரு லவாலியர் மைக் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். சரி திருப்பி ஏன் லவாலியர் மைக் போன ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் இருக்க ஒரு ஷார்ட் கன் மைக் சூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மைக் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, நம்ம இந்த மைக்கை அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு அண்ட் இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அண்ட் இதோட ஆடியோ சாம்பிள் எப்படி இருக்குது எல்லாமே ஒன்று ஒன்று பார்த்துடலாம். சரி வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம டேரெக்டாக இந்த BOYA by M1 ஓட அன்பாக்சிங்குள்ளே போயிடலாம். தொலைத்தொன்று எதுவுமே பேசாமல். இந்த மைக் பார்த்தீங்கன்னா போயாலேருந்து ஆல்ரெடி BOYA by M1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் கன் மைக் வந்துருந்துச்சு. அது இன்னுமே நம்மளுக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக தான் இருக்குது. இது வந்து அதுக்கு ஒரு அப்கிரேடட் வெர்ஷனாக இது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ரெண்டுத்துக்கும் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் என்னது, இதோட ப்ரைஸ் என்ன, அதோட ப்ரைஸ் என்ன, ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் எல்லாமே நான் இந்த வீடியோவில் கடைசியில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம இப்போ அன்பாக்சிங்குள்ளே போயிடலாம். ஓகே, இந்த பாக்ஸ் பற்றி பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு போயாவோட பிராண்டிங் கொடுத்துருக்காங்க அண்ட் போயாவோட லோகோவுமே இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே நம்மளுக்கு BOYA by M1 அதோட ஃபோட்டோ வந்து இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே சைடில் உங்களுக்கு உத்து பார்த்தீங்கன்னா தெரியும் பவர்ட் பை ரைகோட்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. இந்த ரைகோட் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு டெட் கேட் ஒன்று இதில் கொடுக்குறாங்க. அதாவது வின்ஃபரி டெட் கேட் வந்து நம்மளுக்கு இதில் பாக்ஸ்லேயே கொடுக்குறாங்க. அது நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் காசு கொடுத்து வாங்க போனீங்கன்னா அதுவே உங்களுக்கு அரௌண்ட் 1500 கிட்ட வந்துடும். ஸோ இதில் வந்து அது இன்க்ளூட் பண்ணுறது ரொம்பவே பாசிட்டிவான விஷயம்னு சொல்லலாம். ஸோ பட்ஜெட் கன்சிடர் பண்ணி வாங்குகிற அண்ட் புதுசாக யூடியூப்குள்ளே வர எல்லாருக்குமே இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த வின்ஃபரி வந்து ரைகோட்ன்ற ஒரு பிராண்ட் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க வந்து இந்த கேமராக்கு மட்டும் இந்த மைக்கு மட்டுமே இல்லை, நம்மளுக்கு ஹை அண்ட் ரோடோட மைக்ஸுக்குமே வந்து ரைகோட்டுன்றவங்க தான் வந்து அந்த வின்ஃபரிஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இங்கே வந்து நம்மளுக்கு காம்பேக்டபிள் டிவைசஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்துருக்காங்க, டேப்லெட் கொடுத்துருக்காங்க, அண்ட் லேப்டாப் கொடுத்துருக்காங்க, அண்ட் DSLR கேமரா கொடுத்துருக்காங்க, அண்ட் வீடியோ கேமராவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லா டிவைசஸ் கூடயுமே இந்த மைக் வந்து காம்பேக்டபுளாக இருக்கும். அண்ட் சைடில் நம்மளுக்கு ஒரு அண்ணனோட ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க, அவர் யாருன்னு தெரியல. அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா அகைன் நான் சொன்ன மாதிரி காம்பேக்டபிள் ஸ்மார்ட் ஃபோன், டேப்லெட், DSLR இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இது வந்து சூப்பர் கார்பரேட் கண்டென்சர் ஷார்ட் கன் மைக்ரோஃபோன் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து சென்சிட்டிவிட்டி வந்து BOYA by M1 இதில் ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் இங்கே அடுத்து போட்டிருக்காங்க, இம்ப்ரூவ் சென்சிட்டிவிட்டின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து இது ஒரு ப்ளக் அண்ட் ப்ளே ஆப்ரேஷன் தான். நம்மளுக்கு பேட்டரி எதுவுமே இதில் தேவைப்படாது. லவாலியர் மைக்கில் பார்த்த மாதிரி டேரெக்டாக நம்மளுக்கு வந்து கேமராலேருந்து இது வந்து பவர் சப்ளை எடுத்துக்கும். அதை தான் இங்கே போட்டிருக்காங்க. அடுத்து ஃபுல்லாகவே நம்மளுக்கு மைக் வந்து மெட்டல் கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே அது நல்ல விஷயம்னு சொல்லலாம். ரொம்பவே டியூரபுளாக இருக்கும் அதனால். அடுத்து 3.5 ஹெட்ஃபோன் அவுட்புட் கொடுத்துருக்காங்க. இந்த மைக்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லைவாக ஆடியோ மானிட்டரிங் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அது வந்து BOYA by M1 நம்மளுக்கு அது கிடையாது. அந்த ஃபீச்சர் வந்து இதில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரைகோட்டோட ஷாக் மவுண்ட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. வேறு பெருசாக எதுவும் கொடுக்கல. அண்ட் நான் முன்னாடி அந்த லவாலியர் மைக்கோட அன்பாக்சிங்லேயே சொல்லியிருப்பேன், இந்த போயான்ற இதை வந்து உங்களுக்கு பிச்சுட்டு உள்ளே வந்து அந்த இது இருக்குல்ல, அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா இந்த மைக் வந்து ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்னு சொல்லி நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். சரி ஓகே, இப்போ நம்ம அன்பாக்சிங்குள்ளே போயிடலாம். பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பாக்ஸில் வந்து என்னோடய யூனிட்டில் மட்டும்தான் அந்த பிரச்சனையா இல்லை இந்த மைக்கே அப்படியான்னு தெரியாது. சீல் வந்து பாக்ஸில் இல்லவே இல்லை. அதனால தான் இப்போ நம்ம வெறும் ஃப்ளாப் மட்டும் ஓப்பன் பண்ணிட்டேன். நானும் சுற்றி தேடின சீல் எங்கேயுமே இல்லை. இப்போ நம்மளுக்கு ஓப்பன் பண்ணால் உள்ளே ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு இன்சர்ட் மாதிரி இருக்குது. நம்ம அதை புல் அவுட் பண்ணோன்னா அதில் தான் நம்மளுக்கான எல்லா யூனிட்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா நம்மளுக்கான ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த யூசர் மேனுவல் வந்து நீங்கள் எப்பவுமே எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் யூசர் மேனுவல் ஃபுல்லாக படிங்க. அப்படின்னா வியூஸ் ஆஃப் விஜேல வீடியோ பாருங்கள். அப்புறம் நம்மளுக்கான வாரண்ட்டி கார்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் அது எதுக்குன்னு தான் எனக்கு தெரியல. ஏன்னா போன வாரண்ட்டி கார்டு எங்களால் கிளைம் பண்ண முடியல, ஏன்னா சென்னையில் சர்வீஸ் சென்டர் கிடையாதுன்ட்டாங்க. அடுத்து பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒரு ட்ராவல் பேக் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது போயாவில் எந்த மைக் வாங்கினாலுமே அவங்க கொடுக்குறாங்க. நம்மளோட லவாலியர் மைக்கும் கொடுத்துருந்தாங்க.
அடுத்து பார்த்தோன்னா ரைக்கோட்டோட ஒரு ஷாக் மவுண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த வாட்டி ஷாக் மவுண்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். இதில் வந்து நம்மளுக்கு கேமராவில் மவுண்ட் பண்ணுறதுக்கான மவுண்ட்டும் இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மைக்கை வந்து ஒரு டெட் கேட்டில் இன்சர்ட் பண்ணி வச்சுருக்காங்க. டெட் கேட் வந்து ரொம்பவே சாஃப்ட்டாக இருக்குது. எனக்கு கையில் பிடிச்சோடனே அதை வச்சு நான் விளையாட ஆரம்பிச்சிட்டேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அந்த டெட் கேட். அந்த அந்த ஃபீலே நல்லா இருந்துச்சு. டெட் கேட் இது வரைக்கும் நான் டெட் கேட் கையில் எடுத்ததில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம். டெட் கேட்னால் செத்த போனலாம் நினச்சிக்காதீங்க, அந்த வின்ஃபரியை தான் டெட் கேட்டுன்னு சொல்லுவாங்க. இன்னும் அதை வச்சு தான் விளையாடிட்டுருக்கேன். அண்ட் டெட் கேட் அந்த உள்ளே வந்து ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி ஒரு ஃபோமில் ஒரு விண்ட்ஸ்க்ரீன் மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதை நான் என்னால் தனியாக வெளியே எடுக்க முடியல. அடுத்து மைக் பார்த்தோன்னா மைக் வந்து ரொம்பவே பெரிய சைஸில் இருக்குன்னு சொல்லலாம். லெவலியர் மைக் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மெட்டலில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பில் குவாலிட்டி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. பில்லில் அவங்க காம்ப்ரமைஸே பண்ணல. இது பட்ஜெட் ரேஞ்சனால பில்லில் காம்ப்ரமைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க எதுவுமே பண்ணல. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பின்னாடி 2 அவுட் இருக்குது. ஒன்று எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஒன்று வந்து லைன் அவுட். லைன் அவுட் வந்து நம்மள ஃபோன்ஸில் கனெக்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் இன்னொன்று வந்து ஆடியோ மானிட்டரிங். அது என்னென்னு நான் அப்புறம் சொல்கிறேன். அடுத்து 2 கேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தோன்னா இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து மைக்ரோஃபோன் டு ஸ்மார்ட் ஃபோன் கனெக்டர். இது வந்து TRRS கேபிள்னு சொல்லுவாங்க, அதாவது TRRS கேபிள். இதில் வந்து 3 ரிங்ஸ் இருக்கும். அதுதான் மைக்ரோஃபோன்லேருந்து ஸ்மார்ட் ஃபோன் கனெக்ட் பண்ணுற கேபிளுக்கும் கேமரா கனெக்ட் பண்ணுற கேபிளுக்கும் வித்தியாசம். அது வந்து TRRS கேபிள்னு சொல்லுவாங்க. இப்போ நான் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா TRS கேபிள். இது வந்து நம்ம கேமரா கூட கனெக்ட் பண்ணுறதுக்காக. ஓகே, நீங்கள் இப்போது கேமரா கூட கனெக்ட் பண்ணுறது தான் இந்த கேபிள் யூஸ் பண்ணுங்கள். அது இல்லைனா அது கூட யூஸ் பண்ணுங்கள், வேறு எதுவுமே இல்லை பாக்ஸில். ஓகே, இப்போ நம்ம மைக்கை வந்து டெட் கேட்குள்ளே இன்சர்ட் பண்ணிடலாம். அடுத்து நம்மளோட ஷாக் மவுண்ட்டும் ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஷாக் மவுண்ட் வந்து ஃபஸ்ட் போடுறதுக்கு ரொம்பவே டைட்டாக இருந்துச்சு. ஆனால் வந்து ஒன்ஸ் போட்டால் ஃபிட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதில் வந்து கொஞ்சம் லூஸாக வெளியே வர்றது, ஆடுறது, அந்த இதெல்லாம் எதுவுமே இல்லை. ஃபிட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அடுத்து இப்போ நம்ம திருப்பி டெட் கேட் போட்டுடலாம். ஓகே, உங்களுக்கு எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு மைக் ஓவராலாக பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். அடுத்து நம்ம வந்து கேபிள் வந்து சொல்லிடலாம். இப்போ கேமரா கூட கனெக்ட் பண்ணுறதுனால அந்த TRS கேபிள் தான் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட் கேமரா கூட எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு தான் பார்த்துடலாம். கேமராவில் மேலே மவுண்ட் இருக்கும், நம்மளோட மைக் அண்ட் ஃப்ளாஷ் போடுறதுக்கு மவுண்ட்டு. அப்புறம் நம்மளுக்கு மைக்கில் வந்து லூஸ் பண்ணுறதுக்காக ஒன்று இருக்கும். அந்த லூஸ் பண்ணிட்டா தான் நம்மளால் அந்த மவுண்ட்டில் கரெக்டாக இன்சர்ட் பண்ண முடியும். இப்போ என்ன பண்ணணும்னா லூஸ் பண்ணிட்டு அந்த மவுண்ட்டில் வச்சு நீங்கள் ஒரு சாஃப்ட் புஷ் கொடுத்தா போதும், உள்ளே போயிடும். அண்ட் நீங்கள் அது திருப்பி வெளியே வராமல் இருக்கிறதுக்கு, இல்லை லூஸாக ஆடாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் அந்த மேலே இருக்க அந்த ஸ்க்ரூ வந்து இப்போ டைட் பண்ணி விட்டுக்கணும். அது நல்லா டைட் பண்ணி விட்டுருங்க. எந்த அளவுக்கு நீங்கள் டைட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து மைக் ஆடாது. அண்ட் ரொம்ப சேஃப்னு சொல்லலாம், கீழே விழாமல் இருக்கும் நீங்கள் கேமராவை ஆட்டுற போகலாம். ஓகே, இந்த ரைக்கோட்னால நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஷேக்கிங்கும் இல்லை அது போட்டதுனால. நான் வின்ஃபரி கைட்டு இருந்தேன், இப்போ அது போட்டுக்கிறேன். இப்போ கேமராவோட பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கும். நான் உங்களுக்கு சைடில் ஏதாச்சும் ஃபோட்டோ கூட அட்டாச் பண்ணுறேன், கேமராவோட பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நான் கேமராவில் கனெக்ட் பண்ணியிருக்கனால இந்த TRS கேபிள் எடுத்து அதோட மைக்ரோஃபோன் எண்டை வந்து மைக்கில் கனெக்ட் பண்ணிடணும். மைக்ரோஃபோன் எண்டை வந்து நீங்கள் கேமராவில் மாற்றி கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா மைக் ஒர்க் ஆகாது. ஏன்னா மைக்ரோஃபோனோட எண்ணில் வந்து 3 ரிங்ஸ் இருக்கும், கேமராவோட எண்ணில் வந்து 2 ரிங் தான் இருக்கும். அதனால் அது மட்டும் பார்த்து கனெக்ட் பண்ணுங்கள். இப்போ கேமராவோட எண்ணில் வந்து நம்மளோட கேமராக்கான அவுட்புட்டை வந்து கனெக்ட் பண்ணிடலாம். சரி, ஓகே, இப்போ நம்ம இந்த மைக்கோட அன்பாக்சிங் வந்து டீட்டெயிலாகவே பார்த்துருப்போம். அண்ட் எப்படி கேமரா கூட மவுண்ட் பண்ணுறது அது எல்லாமே உங்களுக்கு நான் டீட்டெயிலாக காமிச்சிருப்பேன். இன்கேஸ் நீங்கள் இதை ஃபோனில் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கு வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த TRS கேபிள் பதிலாக TRRS கேபிள் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட கேமராக்கு இது வந்து சப்போர்ட் பண்ணும். நீங்கள் கேமராவில் யூஸ் பண்ணுற அதே கேபிள் எடுத்து வந்து ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ண முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா நான் ஏன் இந்த மைக் சூஸ் பண்ணேன், நான் வந்து ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஒரு லெவலியர் மைக் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி, திருப்பி ஏன் ஒரு லெவலியர் மைக்கே போகணும், நம்ம ஒரு ஷார்ட் கன் மைக் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட் ரேஞ்சில் எந்த ஷார்ட் கன் மைக்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் பார்த்தப்போ எனக்கு 2 மைக் கிடச்சிது. அதில் ஒன்று தான் வந்து இது BOYA by M1+. இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா ரோடோட வீடியோ மைக்ரோ. அந்த இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ப்ரைஸ் வந்து ரொம்பவே இதை விட ஒரு 2.5 டைம்ஸ் அதிகமாக தெரிஞ்சது. இதோட ப்ரைஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி இதோட ப்ரைஸ் வந்து அப்ராக்சிமேட்டாக 2400. நான் இது வாங்கின ப்ரைஸ் உங்களுக்கு ஆஃபர்ஸில் இதோட கம்மியான ப்ரைஸில் கூட கிடைக்கலாம். அண்ட் வீடியோ மைக்ரோ ரோடோட மைக்கோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ப்ரைஸ் வந்து அரௌண்ட் 5500 to 6000 அந்த ரேஞ்சில் கிடைக்குது. 2.5 டைம்ஸ் வந்து ப்ரைஸ் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் பட்ஜெட் கன்சிடர் பண்ணி இந்த மைக் சூஸ் பண்ணேன். இப்போ நம்ம
போயாவோட BOY MM1க்கும் BOY MM1 ப்ளஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்றதை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் BOY MM1ல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஷாக் மவுண்ட் வந்து அவ்வளோ ஸ்டர்டியாக இல்லை, அது வந்து ரொம்பவே ஆடுது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. அது வந்து BOY MM1 ப்ளஸில் வந்து அதை அவங்க அட்ரஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு நல்ல குவாலிட்டி ரைகோட்லேருந்து ஒரு ரொம்பவே நல்ல குவாலிட்டியான ஒரு ஷாக் மவுண்ட் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் வந்து ஆடியோ மானிட்டரிங் ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து சின்ன சின்ன யூடியூபர்ஸ் யாருமே அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. ஆனால் பெரிய யூடியூபர்ஸ் இருக்காங்களா அவங்களாம் அவங்களுக்கு அந்த ஆடியோ வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ அவங்களாம் வந்து லைவாக அவங்க என்ன பேசுகிறாங்க அது வந்து ரெக்கார்ட் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி போயிட்டு கேமரா வீடியோ ஆஃப் பண்ணிவிட்டு போய் செக் பண்ணிவிட்டு வராமல் அவங்க டேரெக்டாகவே அந்த 3.5 ஜாக்கில் அவங்களோட ஹெட்ஃபோன்ஸை கனெக்ட் பண்ணிட்டு போட்டுக்கிட்டாங்கன்னா அவங்க பேசுகிறது ரெக்கார்ட் ஆகுதா இல்லையா, ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத அவங்க லைவாகவே மானிட்டர் பண்ணிப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாமே இந்த ஃபீச்சர் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதையுமே பார்த்திங்கன்னா இந்த மைக்கில் நம்மளுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அது வந்து இந்த பட்ஜெட் மைக்கில் வந்து மோஸ்ட்லி நம்ம பார்க்க மாட்டோம், வெறும் ஹை ரேஞ்சில் மட்டும்தான் பார்ப்போம். இந்த பட்ஜெட் ரேஞ்சில் அந்த ஃபீச்சர் இன்க்ளூட் பண்ணது ரொம்பவே நல்ல விஷயம் தான் சொல்லணும். ஓகே, நம்ம எல்லாத்தையும் பேசிட்டோம். இப்போ நம்ம ஆடியோ சாம்பிளுக்கு போயிடலாம். இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டுட்டு இருந்தது ஃபுல்லாகவே வந்து நம்மளோட போயா BOY M1 ப்ளஸ் மைக்கில் தான் கேட்டுட்டு இருந்தீங்க. இப்போது அதோட ஆடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்ம கம்பேரிசனுக்காக நம்மளோட லவாலியர் மைக் அதாவது போயா BOY M1 அந்த வீடியோவிலேருந்து ஒரு சின்ன கிளிப்பிங் எடுத்து போடுறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ஆடியோ இந்த போயா மைக்கில் ரெக்கார்ட் பண்ணது. ஆடியோ எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஆடியோ என்னோட சோனி லெக்ஸ் மைக்கில் ரெக்கார்ட் பண்ணது. ஆடியோ எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்க இந்த ஆடியோ என்னோட ஃபோனோட இன்டர்னல் மைக்கில் தான் ரெக்கார்ட் பண்ணது. ஆடியோ எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ நீங்கள் கேட்டது வந்து போயா BOY M1 லவாலியர் மைக்கோட ரெக்கார்டிங் தான் கேட்டீங்க. இப்போ ரெண்டுத்துக்கும் எப்படி ஆடியோ டிஃபர் ஆகுது அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எது பெட்டராக இருக்குன்றதுமே கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ இந்த மைக் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஒரு சின்ன லெவலில் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு வ்ளாக் பண்ணுறாங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணுறது வந்து லவாலியர் மைக் தான் கன்சிடர் பண்ணுவாங்க, அவங்களோட பட்ஜெட் எல்லாமே கன்சிடர் பண்ணி. இப்போது ஓகே எனக்கு லவாலியர் மைக் வேணாம், எனக்கு வந்து ஹேண்ட்ஸ் ஃப்ரீ மைக் ஒன்று வேணும், ஷார்ட் கன் மைக் ஒன்று வேணும் அப்படின்னா சின்ன யூடியூபர்ஸ், அதாவது இப்போ என்னோடய கை இருக்கு இல்லையா, இந்த லெவல்லேருந்து நான் இப்படி கேமராவையோ மொபைலையோ பிடிச்சிட்டு நான் வீடியோ எடுப்பேன், வ்ளாக்ஸ் பண்ணுவேன், இல்லை நான் இண்டோரில் தான் அதிகமாக ஷூட் பண்ணுவேன், ஸோ ரொம்ப கிட்ட தான் வந்து கேமராவோ ஸ்மார்ட் ஃபோனோ வச்சு நான் வீடியோ எடுப்பேன் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மைக் வந்து ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். இல்லை நான் ரொம்பவே லாங் ஷாட்ஸ் தான் எடுப்பேன், அவுட்டோர்ஸ்லேயுமே வந்து ரொம்ப லாங்கில் இருந்தால் நான் வீடியோ எடுப்பேன் எப்போவுமே, அது மாதிரி இருந்தீங்கன்னா இந்த மைக் வந்து உங்களுக்கு செட் ஆகாது. ஸோ நீங்கள் வந்து உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி இந்த மைக்கை கன்சிடர் பண்ணுங்கள். அப்புறம் வாங்கிட்டு இல்லை இது என்னோடய தேவை இது ஃபுல்ஃபில் பண்ணலை அப்படின்ற மாதிரி அப்புறம் இது பண்ணாதீங்க. சரி, ஓகே, இதோ நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுறேங்க. மறக்காமல் வியூஸ் ஆஃப் விஜய்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் யாராச்சும் இந்த போயா BOY M1 ப்ளஸ் மைக் வாங்குறதா இருந்தீங்கன்னா நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் பெஸ்ட் பை லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நான் இந்த லிங்க் மட்டும் இல்லை, போயாவோட BOY M1 லிங்க்குமே கொடுக்குறேன். அது வந்து இதுக்கு முன்னாடி வருஷன், அது வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2000 ரேஞ்சில் வருது. இது வந்து அதோட 400 அதிகம். அந்த 400 அதிகமான ப்ரைஸ்க்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குதுன்னு வந்து நான் எல்லாமே முன்னாடியே சொல்லிட்டேன். பெட்டரான ஷாப் ஒன்று கிடைக்குது, அதுக்காகவே நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணுறதுல தப்பில்லை. அண்ட் நம்மளுக்கு லைன் அவுட் ஆடியோ மானிட்டரிங்கோட ஃபீச்சருமே கிடைக்குது. ஸோ நான் ரெண்டுத்தோட லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, மறக்காமல் இந்த வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரெல்லாம் சின்ன லெவலில் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணலான்ற ஐடியாவில் இருக்காங்களோ இல்லை பண்ணிகிட்ருக்காங்களோ அவங்களோட ஆடியோ கிளாரிட்டி சரியில்லைனா அவங்களுக்குலாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்குலாம் இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.